வணக்கம், நான் மாயா. இது மாயாவின் பயணம். மாயா இப்போ வந்து ப்ரான் ஃப்ரிட்டர் செய்ய போகிறேன். சுச்சோர் உடாங். அதுக்கு தேவையானது 2 கப் கோதுமை மாவு, 1 கப் அரிசி மாவு. இது ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். பிறகு வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் பார்ப்போம். இது வந்து வெங்காயம் இலை 1 பிடி, அதுக்கப்புறம் வந்து தௌகி பச்சை பயிறு மிளகா 1 பிடி, அதுக்கப்புறம் வந்துட்டு பச்சை மிளகா 2, காரமாக மிளகா 1, வெங்காயம் 1 பிடி அளவுக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு கேரட் 1 பிடி அளவுக்கு வெட்டியிருக்கேன். இவ்வளோ தான் இந்த போடுற வெஜிடபிள்ஸ். இது வந்து உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சமாக சீனி. நான் வந்து ப்ரௌன் சுகர் போடுறேன், அதாவது கரும்பில் செஞ்ச சுகர் போடுறேன். ப்ரான் வந்து எப்போதுமே ரொம்ப சின்னதாக தான் வாங்குவாங்க, பட் ஆனால் எனக்கு அது கிடைக்கல. அதனால் கொஞ்சம் பெருசாக வாங்கி சுத்தம் பண்ணியாச்சு. இது வந்து பைகார்பனேட் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு நம்ம அப்புறம் போடுவோம் மாவு வந்து மிக்ஸ் பண்ணும்போது. கோதுமாவையும் அரிசி மாவையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், நம்ம எடுத்து வச்சுருந்த உப்பு, அப்புறம் வந்து இந்த சீனி, இது எல்லாமே ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். இதில் வந்துட்டு பைகார்பனேட்டும் இதிலே போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி டா பண்ணுவோம். பாருங்கள், பைகார்பனேட்டும் நான் இதில் தான் போட்டுட்டேன். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கிளற போகிறோம். தண்ணி வந்து ரொம்பவும் வாட்டரிங்காக இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. ஸோ பார்த்து எடுத்து இந்த மாதிரி அளவுக்கு போட்டுக்கணும். இதில் வந்துட்டு நம்ம வெட்டி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் இருக்குது இல்லையா, இது எல்லாத்தையும் இதில் நம்ம ஒன்றா போடுவோம். அதுக்கு முன்னாடி நல்லா கிளறிக்கணும், எல்லாத்தையும் நல்லா கிளறிக்கணும். ஓகே, பாருங்கள், நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதில் வந்துட்டு இந்த வெங்காயம், நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காய இலைகள், அப்புறம் கேரட்டு, அப்புறம் வந்துட்டு இந்த பைத்த மிளகா, இது எல்லாமே ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இது கூட ஊடாங் போடுவோம், பட் ஊடாங் வந்து அழகாக மேலே மட்டும் வச்சு எடுத்து அதை ஃப்ரை பண்ண போகிறோம். பைத்த மிளகை, அதில் போட்ட வெஜிடபிள்ஸ், இது எல்லாம் வந்துட்டு உடையக்கூடாது. அதனால் கொஞ்சம் பார்த்து சைட் வேல கிளறுனா தான் அது வந்து பிரேக் ஆகாது. ஸோ கிளறின பிறகு நம்ம வந்து இது 15 நிமிஷம் இல்லைன்னா 30 நிமிஷம் நம்ம வந்து அப்படியே மூடி வச்சிடணும். ஏன்னா அந்த உள்ளுக்குள்ளே மாவு வந்து கொஞ்சம் அப்படி பைகார்பனேட் போட்டிருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் எழுந்துற அளவுக்கு வெயிட் பண்ணணும். பாருங்கள், மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை வந்துட்டு ஒரு 30 நிமிஷம் வந்து இதை ஊற வச்சுருப்போம். பிறகு பாருங்கள், நான் ஒன்று ரெடியாக செஞ்சிட்டேன். இந்த மாதிரி ஒரு செண்டோ எடுத்து அதில் கொஞ்சம் அந்த பேஸ்ட்டு, அதாவது மாவு பேஸ்ட்டு அள்ளி வச்சு அது மேலே ஒரு ப்ரான் எடுத்து வச்சுன்னா அந்த ப்ரான் வந்து அந்த பேஸ்ட்டில் ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் மெதுவாக நம்ம வந்து அந்த கரண்டியை வந்து எண்ணெய்க்குள்ளேயே கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம்னா கரண்டியில் ஒட்டாமல் அந்த சுச்சர் உடாங்க வந்துட்டு சொந்தமாக எந்திரிச்சிரும். இல்லைனா நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டி வச்சு அதை மூவ் பண்ணிக்கலாம் அப்படியே. பாருங்கள், ஸோ இதே மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து அது கொஞ்சம், ஏன்னா ப்ரான் வந்து வெடிக்கிற தன்மை இருக்குது. ஸோ அதனால் ஏன்னா நம்ம வந்து அதில் தோல் உரிக்கல இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து அதை ரெடி பண்ணணும். தோல் உரித்து செய்கிறவங்களும் இருக்காங்க. நம்ம வந்து தோல் உரிக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோலை உரிக்காமல் போட்டிருக்கோம். மாவு வகைகள் வந்துட்டு சில பேர் வந்துட்டு அரிசி மாவு, சோள மாவு இதெல்லாமே போடுவாங்க. நம்ம வந்து அரிசி மாவும் கோதுமை மாவும் மட்டும்தான் போட்டிருக்கோம். சில பேர் வித்தியாசமாக செய்வாங்க. சில பேர் வெஜிடபிள்ஸ் போட மாட்டாங்க. அப்புறம் வந்துட்டு ஈஸ் போடுவாங்க. அப்புறம் ரொம்ப நேரம் அதை வந்து ஊற வைப்பாங்க. அப்போ தான் வந்து ரொம்ப அழகாக குண்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாம் வந்துட்டு 30 நிமிஷம் மட்டும்தான் வச்சு சுட்டுறோம். ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா அப்புறம் கூட லைக் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் கூட ஷேர் பண்ணுங்கள், அதுவும் பிரச்சனை இல்லை. ஓகே, எனிவே ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு டிசைனாக ப்ரான் எடுத்து செய்கிறாங்க இல்லையா.
கூச்சர் உடாங் செய்கிறாங்க. நாம் நம்ம டிசைனில் செஞ்சுருக்கோம். நீங்களே எந்த சமையல் பார்த்துருந்தா கூட அந்த சமையலை மறுபடியும் நீங்கள் அதே மாதிரி ரெக்யூரேட்டாக எடுத்து செஞ்சால் கூட பட் அது மாதிரி வரவே வராது. ஒவ்வொரு கைக்கும் வேறு வேறு சமையல் தான் வருமே தவிர அதே மாதிரி வரவே வர வாய்ப்பே கிடையாது. இருந்தாலும் மாயாவோட இந்த ரெசிபியை டெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோலாம் பிடிச்சி எனக்கு ஃபேஸ்புக்கில் டேக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வாழ்க்கை ஒரு அழகான பயணம். நான் ஒண்டியாக அந்த லைஃப்பில் பயணம் பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு பொம்பளை பிள்ளை இல்லையா, அதை ஃபில்அப் பண்ணுறதுக்காக மேடம் வந்திருக்காங்க. ஓகே, சாப்பிடுவோமா? மீண்டும் சந்திப்போம். பாய். பாய்.